ஹை வியூஸ், வெல்கம் டு தாதா சிக்கர். நான் உங்கள் தாதாபாய். அதாவது நம்ம வளர்க்குற வெப்போர் சேவல் கோழிங்களே ரொம்ப முக்கியமான பேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் தான். இந்த ப்ரீடிங்கில் நம்ம எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டுமே ப்ரீடிங் வந்து நம்ம பக்காவாக பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் ப்ரீடிங் பக்காவாக பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய பொருள் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி உருவாக்க முடியும். அதுதான் ப்ரீடிங் பேஸ்ன்றது. அது நினச்ச மாதிரி உருவாக்குற பொருளுங்க வந்து நீங்கள் நினச்ச மாதிரி சண்டை போகலாம். இப்போ நினச்ச மாதிரி அது பறக்குது, நல்லா வெப்போர் பண்ணுது, நல்லாவே இருக்குது, ஆக்டிவாக இருக்குது, எல்லா விஷயமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னாக்கா அதை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வளர்க்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி விருப்பப்படுற இடத்துல போயிட்டு அதை கிளம்பறக்க விடலாம், விருப்பப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம், அதை விருப்பப்படுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் பிடிக்கல, ஏதோ பேருக்கு நான் கோழி வச்சிருக்கேன்னு சொல்லி வளர்த்தீங்கன்னாக்கா அது யூஸ் இருக்காது. ஏதோ 4 பேர் வளர்க்குறாங்கப்பா, நானும் வளர்க்குறேன், இதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்றது வந்து வேஸ்ட். அதனால் ப்ரீடிங் பர்பஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய பேஸ்மெண்ட்டே அதுதான். ஒன்ஸ் நீங்கள் ப்ரீடிங் பர்பஸை கற்றுக்கிட்டீங்க, நல்லா தெளிவாக இருக்கிறீங்க, எந்த சேவலுக்கு எந்த கோழி போட்டாக்கா கரெக்டாக செட் ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அறிவுத்திறனை திறந்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் தான் வந்து ஷோக்கில் பெரிய ஒரு அச்சாணியாக இருப்பீங்க. அச்சாணினாக்கா இந்த குதிரை வண்டி, கட்டை வண்டிக்கெலாம் வந்து முக்கியமான விஷயமே இந்த அச்சாணி தான். அச்சாணியை உருவிட்டு விட்டோம்னாக்கா வண்டி எப்படி இருந்தாலும் கூட சாஞ்சிடும். ஆனால் அந்த அச்சாணி இருந்தால் மட்டுமே அந்த வண்டி ஸ்ட்ராங்காக அழகாக நேராக ஒழுங்காக போகும். அது மாதிரி அச்சாணியான ஒரு பேஸ்மெண்ட் தான் வந்து ப்ரீடிங் பர்பஸ். இந்த ப்ரீடிங் பர்பஸ் வந்து நம்ம சேவலும் சரி கோழியும் சரி சிறந்த சேவல் கோழியாக போட்டு நம்ம ப்ரீடிங் பண்ணணும். ஒருத்தர் என்ன கேட்டுக்கிற அப்படின்னா, ஆனால் குவாலிட்டி மேலே குவாலிட்டி போட்டு சேர்த்தோம்னாக்கா சீக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டுக்கிறாப்புல. அதே மாதிரி ஆனால் ப்ரீடிங் போடும்போது நம்ம சீக்கு வராமல் வளர்க்குறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டுக்கிறாப்புல. ஆனால் எப்படின்னா இந்த மெயின்டெனன்ஸ், அதாவது இந்த ப்ரீடை வந்து எப்படி நம்ம கண்டினியூவாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டுக்கிறாப்புல. ஓகேவா? இப்போ நிறைய கமெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கனால நான் சொல்ல என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் அதை கேட்டுட்டு சரி ஓகே தாதாபாய் நமக்கு ஒரு குழு கொடுத்துருக்காரு, அதை வச்சு நம்ம ஒரு வெடிக்கடி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. எதனா பண்ணிட்டு போங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா, நம்மக்கிட்ட ஒரு சேவல் இருக்குது இல்லை ஒரு கோழி இருக்குது அப்படின்னா நம்ம அது எப்படி இருக்குது, அது என்ன பண்ணுது, எப்படி அது போர் பண்ணுது, எப்படி அது பறக்குது, எப்படி அது டெக்னிக்காக விஷயங்கள் வந்து பறக்கும்போது எப்படி பண்ணுது, எந்த வாட்டத்துக்கு பிடிக்குது, எந்த வாட்டத்துக்கு அடிக்குது அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து நிறையா விஷயங்கள் வந்து நம்ம உள்ளடங்கி இருக்கும். அது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இப்போது வெப்போர் சேவல் கோழிங்களே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பிடிச்சி சில கோழிங்க வந்து பறக்கும். இது வந்து உள்ளாக்குன்னுவாங்க, சில பேர் உள்ளாக்குன்னுவாங்க, சில பேர் தாராக்குன்னுவாங்க. இது வந்து உள் சண்டைன்னுவாங்க, சைடு சண்டைன்னுவாங்க, அலாக் சண்டைன்னுவாங்க. புரியுதுங்களா? அதாவது அலாக் அப்படின்னாக்கா இந்த 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 இது தொண்டை இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து அல்லாஹ்னாக்கா தொண்டை. இந்த தொண்டையை தான் வந்து அல்லாஹ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அல்லாஹ் பிடிச்சிங்கன்னா அல்லாக்கு சண்டை, அல்லாக்கு கிடையாது, அல்லாஹ் சண்டை. அதாவது உள்ளுக்கு சண்டை தான் வந்து அல்லாஹ். ஓகேவா? இப்போ உள்ளுக்கு போகிற சேவலுக்கு வந்து நம்ம எப்படி கோழி போடணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ சைடுக்கு பிடிக்கும் இல்லையா, அந்த சைடு காது ஓரமா இந்த ஜொலிப்புக்கு இந்த தொழிலாம் பிடிச்சி பறக்கும், அது வந்து சைடு ஜொலிப்பு சண்டைன்னுவாங்க, சைடு ஜொலிப்பு சண்டைன்னுவாங்க. அது வந்து சைடு சண்டை. ஓகேவா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜோட்டிக்கு பறக்குதுன்னுவாங்க, ஜோட்டி மேலே நல்லா பறக்குது அப்படின்வாங்க. அது ஜோட்டிக்கு பறக்கிறது வந்து ஜோட்டி சேவலுங்க. இப்போ சில கோழிங்க வந்து என்ன பண்ணுனாக்கா, இந்த சைடுக்கு பறக்கிற கோழிங்க இந்த சைடுக்கு பறக்காது. இந்த சைடுக்கு பறக்கிற கோழிங்க இந்த சைடுக்கு பறக்காது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து இந்த கராத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டுன்னுவாங்க, சிலது வந்து குத்துனுவாங்க, சிலது வந்து அடின்னுவாங்க, சிலது வீசுன்னுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வந்து தெரிஞ்சிக்க தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம வளர்க்குற வெப்போர் சேவல் கோழிங்களையும் நம்ம அதில் இருக்கிற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை ஓகே இதுதான் இந்த மாதிரி பறந்துச்சுன்னா இப்படி. இப்போ சப்போஸ் என்ன பண்ணும், சில சேவல் சைடு கீழே போயிட்டு ரெக்கவுல பூந்து பின்ஜோட்டிக்கு வரும். புரியுதுங்களா? அப்படியே ரெக்கவுல பூந்து பின்ஜோட்டிக்கு வந்தாக்கா பின்ஜோட்டி சேவல் பறக்குது அப்படின்வாங்க. அந்த மாதிரி டிசைனாக இருக்குது. இப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நாலு விதம் தான். இந்த 4 விதத்தை தான் வந்து சில வேர்டு வந்து சேர்த்து சொல்லுவாங்க. உள்ளாக்கு சண்டை, தாராக்கு அப்படின்வாங்க, அல்லாக்குன்னுவாங்க. புரியுதுங்களா? சில இடம் மாறும்போது சில அந்த ஒரு லாங்குவேஜ் மாறும். அதே மாதிரி சைடுன்னுவாங்க, சில பேர் சைடு ஜோட்டின்வாங்க, சைடு அலாக்குன்னுவாங்க, தொலாக் இந்த பக்கம் காது ஓரமாக பிடிச்சி பறக்குதுன்னுவாங்க தெரியாதவங்க. அதே மாதிரி இந்த 4 விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா எந்த தோதுக்கு எந்த சேவல் பறந்தால் எந்த தோதுல பறக்கிற கோழியை நம்ம போட்டோம்னா வர பிள்ளைங்க எந்த தோதுக்கெல்லாம் பறக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கெஸ்ஸிங் பண்ணி போடணும். வருதுங்களா? அதாவது இந்த சில நுணுக்கம்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னா எல்லாருமே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, சில விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்ம அப்படியே சொல்லி கொடுத்தாலும் நம்மளை உட்காந்து கழுவுவாங்க. எல்லாம் ஒரு ஆள் சொல்லிக் கொடுக்க மாட்டான், இன்னும் பெரிய மயிறு அது இது அச்சா போச்சான்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு நாளும் பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது எதை வந்து உண்மையாக ஒழுங்காக சொல்லி கொடுக்குற நிறைய பேர் இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ஷோக்கில் வந்து ப்ரீடிங் பண்ணி உங்களை நீங்கள் நிலைநிறுத்திக்கிங்க. உதாரணத்துக்கு
இப்போ ஒரு பில்டிங் இருக்குது இல்லை ஒரு தென்னை மரமே இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஜம்ப் பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கீழே இருந்து தான் மேலே ஏறணும். மூச்சு இறைக்கும், காய் வலிக்கும், முட்டி வலிக்கும், இடுப்பு வலிக்கும், பாதியில் விட்டுட்டு ஊந்துட்டோம்னா இடுப்பு உடச்சிக்கும். அதனால் முயற்சி பண்ணி எப்படியாவது முட்டி மோதி மேலே ஏறி போயிட்டீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஓகேவா? உங்களுக்கு தேவைன்னா வெற்றிக்கு உண்டான பலன் கிடைக்கணும்னாக்கா உடல் உழைப்பு இருக்கும். உடல் உழைப்பு இருந்தால் உடல் வலி இருக்கும். உடல் வலி இருந்தால் தான் உங்களுக்கு அதில் ஒரு உற்சாகம் இருக்கும். இப்போ இது எல்லாமே கலந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றியை கிடைக்க முடியும். அதனால் இப்போ உங்கள்கிட்ட உதாரணத்துக்கு ஒரு அலாக்கை பிடிச்சி பறக்கிற ஒரு சேவல் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் எப்படி கோழி போடணும், ஒரே லைனேஜ் மெயின்டைன் பண்ணணுனாக்கா அதே மாதிரி அலாக்கு பறக்கிற ஒரு கோழியை நீங்கள் போட்டு ப்ரீட் பண்ணிங்கனாக்கா கரெக்டாக வர பிள்ளைங்க எல்லாமே அலாக்குலேயே பிடிக்கும். இருக்கிறதுலையே சிறந்த போர்த்திறன், சிறந்த பறவை, சிறந்த புத்தி உள்ள சேவலுங்க, பியூர் பழங்காலத்து ஒரிஜினல் சேவலுங்கெல்லாம் எப்படி பறக்கும் அப்படின்னா அதிகபட்சம் நேராக தான் பறக்கும். இப்படி பறக்காதுங்க. இப்படி தான் பறக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சைடுக்கும் அலாக்கும் தான் பறக்கும். சைடுக்கும் அலாக்கு தான் முக்கால்வாசி கோழிங்க பறக்கும். இதுதான் ஆரம்ப காலத்துல இருக்கிறதுலே பியூர் சேவலுங்க எல்லாமே சைடுக்கும் அலாக்கு தான் பறக்கும். எந்த ஒரு சேவல் சைடுக்கும் அலாக்குக்கும் பறக்குதோ அந்த சேவல்கிட்ட ரொம்ப டஃப்பான ஒரு பவர்ஃபுல்லான ஷாட்டுங்க இருக்கும். அது நீங்கள் நேர் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஒரிஜினல் சுத்தமான கோழிங்க எப்போவுமே நேராக நின்று நீயா நானா அப்படின்னு தான் மோதி பார்க்கும். பின்னாடி போகிறது, உருள்றது, பிறல்றது இதெல்லாம் பண்ணாது. இதெல்லாம் எப்படி பண்ணுதுனாக்கா வெளியிலேருந்து சில கோழிங்க அதை மிக்ஸ் பண்ணி அதை சில விஷயங்கள் அதில் சேர்ந்ததுக்கு அப்புறமா அதுங்க இப்படி பண்ணுதுங்க. ஓகேவா? அதனால் ப்ரீடிங் பண்ணும்போது நீங்கள் அதாவது உங்களுக்கு சில பேருக்கு அலாக்கு தான் பிடிக்கும், சில பேருக்கு சைடுக்கு பிடிக்கும், சில பேருக்கு ஜோடி பறக்க சேவல் பிடிக்கும். அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு சேவல்னாக்கா 4 கை சண்டை ஆடுவாங்க. புரியுங்களா? 4 கைனாக்கா 4 கை கிடையாது, 2 கை தான் இருக்குது. அப்போ 2 கை வச்சுக்கிட்டு 4 கைக்கு எப்படி போட முடியாது. ஆனால் சொல்கிற விஷயங்கள் என்னக்கா அதாவது லெஃப்ட்டு ரைட்டு 2 கை ஆயிடுச்சா, கீழே மேலே 2 கை, அதாவது அதுதான் 4 கை சண்டை அப்படின்னு சொல்கிறது. 4 கைக்குமே பறக்கிற சேவலாக இருந்துச்சுனாக்கா ஆல்ரவுண்டர் சேவல்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆல்ரவுண்டர் சேவலை உங்கள்கிட்ட இருக்குனாக்கா அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி கோழி சேவை போட்டால் கூட ப்ரீட் பண்ணும்போது வர பிள்ளைங்க இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இந்த பக்கம் எப்படியாவது தலை அழகாக பறந்து சூப்பராக வெளியே வருங்க. ஆனால் இந்த ஒரு கை சண்டை இருக்கு இல்லையா, அந்த ஒரு கை பறக்கிற சேவலுங்க எப்போவுமே வாய்ப்பை தேடி தான் பறக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், அது வாய்ப்பை தேடி அதை கிரீப்பாக பிடிச்சி அந்த கிரீப்புக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த எய்மிங்காக இருக்கிற ஒரு ஷாட் பண்ணும்போது தான் தெரியும் எதிரியோடைய கெப்பாசிட்டி என்ன ஆகுது, அவருடைய நிலவரம் என்ன ஆகுறான்றது அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டே நிதான் நம்ம பொறுமை இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம கேரளாவில் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெக் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. நெக் அவுட்டுனாக்கா தண்ணிக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க, கண்டினியூவாக அப்படியே பறந்துகிட்டே இருக்கும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த மாதிரி கணக்கில் பறக்கிடுவாங்க. அப்படி இருக்கிற சேவல் ஒரு நிதானமாக தான் பறந்துட்டு போகும். நிதானமாக பறக்கும், அது பறக்கும், இது பறக்கும், அது பறக்கும், இது அப்படி நிதானமாக பறந்துகிட்டே வரும். ஆனால் நம்ம தண்ணிக்கு எடுத்து பறக்க ஒரு சேவல் கிளம்ப இருக்கிற சேவலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி பறக்காது. அது டோட்டலாக வேறு மாதிரி வச்சுருப்பாங்க, இது டோட்டலாக வேறு மாதிரி வச்சுருப்பாங்க. அதாவது நெக் அவுட்டு பறக்கிற சேவல்களுக்கும் நார்மலாக பறக்கிற சேவல்களுக்கும் பறவை திறனும் வித்தியாசமாக இருக்கும், சேவலே வித்தியாசமாக இருக்கும். இதோடைய அடியும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்ம வச்சுக்கிற சேவலை கொண்டு போய் நம்ம கேரளாவில் கொண்டு போய் விட்டோம்னா அவங்க நெக் அவுட் சண்டை விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது தெரியாதவங்க விட முடியாது. அதனால் ப்ரீடிங் பண்ணும்போது நீங்கள் இதெல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நெக் அவுட்டாக பறக்குதுன்னா அதுக்கு எப்படி சண்டை சேவலுக்கு பறக்கும். அதே இப்போது நார்மலாக நம்ம 15 நிமிஷம் தண்ணிக்கு 20 நிமிஷம் தண்ணிக்கு பறக்கிற சேவலுங்க எப்படி பறக்கும், எந்த மாதிரி சேவல் எந்த மாதிரி பறக்கணும், எந்த மாதிரி இடத்துக்கு எந்த மாதிரி சேவல் நம்ம கொண்டு போகணுன்ற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ப்ரீடிங் பர்பஸ் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமான ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் தான். ஏன்னா ஏதோ வந்தோம் சேவல் கோழி ஏதோ வாங்கினோம், கொண்டு போனோம், முட்டைக்கிட்டே உடச்சி ஊற்றணும், ஏதோ பாதம் பிஸ்தா கடையில் போய் வாங்கி வந்தோம், கொடுத்தோம், கொண்டு போனோம், விட்டோம் அப்படின்றதோடு அது சும்மா ஏதோ போனோம் வந்தோம், இப்போ திருவிழாக்கு போனோம், திருவிழா பார்த்தோம், ஜாலியாக போனோம் வந்தோம், அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் அது வேஸ்ட்டு. அதுதான் நம்ம ஒரு லைனில் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு என் கூட ஒருத்தர் என்னுடைய நண்பர்னு சொல்லலாம், என்னுடைய கூட ஒருத்தர் வந்தார். அப்போ நான் தஞ்சாவூர் டோர்னமெண்ட்டுக்கெலாம் போயிட்டு வேன்லலாம் செட்டாக ஜாலியாக போயிட்டு சுற்றிக்கிட்டு அப்படி இருக்கிற ஒரு நேரமாக இருந்துச்சு. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவார், இந்த கோழி வளர்க்குறவங்க கூட இருப்பார். என்னடா இவங்க கோழி வளர்க்குறாங்க, இதில் அப்படியா இது பறக்க விட்றாங்க, நல்லா பறக்குது, நல்லா போர் பண்ணுது, பரவாயில்லையே, நல்ல ஒரு என்டர்டைமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ஃபீல்டுக்கு வந்தார். ஆள் நல்லா பல்கான ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பார், கொஞ்சம் காசு உள்ள டீமாக இருந்தார். அவர் என்ன பண்ணார், விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டார். எப்படி பறக்குது, எப்படி பறந்தா என்ன சொல்லுவாங்க, எப்படி விழுந்தா என்ன சொல்லுவாங்க, எப்படி சேவல் இருந்தால் என்ன சொல்லுவாங்க, எந்த கலர் என்ன அப்படி எல்லா விஷயங்களும் அப்படி நுணுக்கமாக தெரிஞ்சுக்கிட்டு
டோர்மெண்ட்டுக்கு வந்து அவர் வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்தார். எப்படி அவர் வேடிக்கை பார்க்கறதுக்கே டோர்மெண்ட்டுக்கு வருவார். அப்போ நம்ம வந்து டோர்மெண்ட்டுக்கு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா, வீட்டில் அடி உத எல்லாமே விழும். அந்த மாதிரி நேரத்தில் அவர் வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கே வந்து வருவார் மெனக்காட்டு. அப்போ வந்து நமக்கு அப்போ தெரியல. அந்த நேரங்களில் அவர் வந்து கூடவே இருந்து ஒரு விஷயங்களாம் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எது இருக்கிறதுலே நல்ல சேவல், இந்த மாதிரி இருக்கிற நல்ல சேவல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்கள்ல இருக்கிற ஒரு சேவலை பார்த்து வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி கோழி ஒன்று வாங்கி அவருக்குன்னு தனியாக ஒரு சொந்தமாக ஒரு லைனை வந்து உருவாக்கினார். புரியுதுங்களா? அவருக்குன்னு அது அவருடைய பிரீடு பார்த்தாலே ஒரு வித்தியாசமான அமைப்புல சில அமைப்போட வித்தியாசமா இருக்கும். அவருக்குன்னு ஒரு தனி கலர் இருக்கும். அவருடைய பொருள்னாலே பேரா இருக்கும். அந்த மாதிரி அவரு தெரிஞ்சு புரிஞ்சு உருவாக்குனாரு. அப்போ என்னாச்சு, அவர் இன்னைக்கு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அவரு நல்ல தண்ணி வண்டி ஆயிட்டாரு. எங்கேயும் போயிட்டு கொஞ்ச நேரம் நின்று பேச முடியாத அளவுக்கு இருக்கிறாப்புல. இருந்தாலும் இருக்கிறாரு, ஃபீல்டில் இல்லை. ஆனால் அவர் உருவாக்கின சில கோழி சேவலுங்க அந்த கோழி இருக்கிற இடத்துலலாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பேர் வந்து சொல்லும், இந்த மாதிரி இன்னாருடைய சேவல் கோழிங்க அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னா, அவர் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு ப்ரீடிங் பண்ணார். அது எப்படி நம்ம வந்து ஸ்கூலுக்குலாம் போயிட்டு படிக்கிறோம் அப்படின்றதுனாக்கா, ஸ்கூலுக்கு போயிட்டு படிப்பை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம என்ன படிக்கணுன்றதை புரிஞ்சு அதை படிச்சுக்கிட்டு இது படித்தா நம்ம என்ன செய்ய முடியுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே படித்து முடிச்சிட்டால் மட்டும் பத்தாது, கிரவுண்ட் ஒர்க் இருக்கணுன்ற மாதிரி ரியலில் எப்படி இருக்கணுமோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு அவர் வளர்த்தனால அன்னைக்கு வளர்த்த அவர் இன்னைக்கு அவர் ஃபீல்டில் இல்லைனா கூட அவருடைய பொருளுங்க இருக்கிற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு அந்த மாதிரி அவர் கரெக்டாக போட்டு ப்ரீடிங் பண்ணி வளர்த்து ஆளாக்கின பொருளுங்க நல்ல பேரும் புகழுமா இருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் அந்த லைன் கோழிங்க அவர் ஒரு உதாரணத்துக்கு யார்ட்டையா விற்கிறாங்க இல்லை யார்ட்டையா இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ரேட்டு தனி. நார்மலாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபா விற்கிற ஒரு கோழியாக இருக்குன்னா அது அவருடைய கோழியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு 3000 ரூபாய் விற்கும். புரியுதுங்களா? அதாவது நான் சொல்றது ஒரு நார்மல் ரேட்டு. அந்த அளவுக்கு அவர் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அவர் இதுதான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டை செட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீடிங் செட் பண்ணார். சூப்பராக வந்து அவர் லைஃப்பில் ஸ்டடி பண்ணார். ஓகே, லைஃப்பில் ஸ்டடி பண்ணார். அப்புறமா லைஃப்பில் ஸ்டடி பண்ணார். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கோழிங்க ஸ்டடியாக இருக்குதுங்க எல்லா இடத்துலையும். அதனால் ப்ரீடிங் பர்பஸ் வந்து ரொம்ப முக்கியம். எல்லாம் ஏதோ 4 கோழி வாங்கணும், சேவல் வாங்கணும், பொட்டையை போட்டு பெட் பண்ணோம், அது வந்து பெஸ்ட்டு. திறமையாக இருக்கிற சேவல் கோழிங்களை தெரிஞ்சு வாங்கி எடுத்துகிட்டு வந்து திறமையாக நம்ம அதுங்களை போட்டு ப்ரீடு பண்ணி அதோடைய திறமையை நம்ம காட்டுறது தான் நம்மளுடைய திறமையை சேர்த்து காட்டுற மாதிரி. ஓகேவா? அதனால் நீங்கள் ப்ரீடிங் பண்ணுறதுக்கு வந்து லேர்ன் பண்ணுங்கள். யூ ஹேஸ் டு லேர்ன். நம்ம எதையுமே கற்றுக்கிட்டு செஞ்சோம்னா அதில் இருக்கிற ஒரு மதிப்பு மரியாதை வேறு. ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தோட நான் போயிட்டு ஒரு கடை வைக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் என்ன எடுத்தவொடனே கேட்டார், உனக்கு இந்த ஃபீல்டில் ஏதாச்சும் பழக்கம் இருக்கா, அனுபவம் இருக்கான்னு சொல்லி கேட்டார். இல்லை, நமக்கு அந்த பழக்கமும் இல்லை, நமக்கு ஒன்றும் தெரியாது. அவர் நேராக சொன்னார், உனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அந்த விஷயத்த நீ செய்யாத, ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு செய், இல்லையா தெரிஞ்ச ஆளுங்களோட சேர்ந்து பழகி அது என்னென்ன கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா செய். தெரியாமல் ஒரு இடத்துல போயிட்டு காலை விட்டோன்னா, ஆழம் தெரியாமல் காலை விட்டோன்னா, ஆழம் இருக்கா, சேறு இருக்கா, முள் இருக்கா, கரண்டி இருக்கான்னு தெரியாமல் அப்புறமா வலிக்குது குத்துது குறையுதுன்னு வந்து புலம்பாத, நஷ்டம் ஆகிடும். அதனால் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னா நஷ்டம் இல்லாமல் இருக்கணும். நஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம சில விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை ஃபாலோ பண்ணி அதை நம்ம செஞ்சோம்னா வாழ்க்கையில் ஸ்டடி பண்ணலாம். இந்த விஷயம் வந்து வெறும் கோழி சேவல் வளர்க்குறதுக்கு மட்டும் கிடையாது, லைஃப்பில் எல்லாத்துக்குமே. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அப்போ வந்து நீங்கள் ஒரு ட்ரேட்மேனாக இருப்பீங்க. தொழிலே கற்றுக்காமல் இருந்தீங்கன்னா லேபராக இருப்பீங்க. லேபராக ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே என்ன வேலை செய்கிறாங்க, ஏது வேலை செய்கிறாங்கன்றத விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை கற்றுக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து ஒரு ட்ரேட்மேன் ஆகிடுவோம். உதாரணத்துக்கு ஒரு சித்தாள் வேலைக்கு போகிறீங்க. சித்தால போய் மண்ணு நோண்டி சிமெண்ட் கலவையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்து அப்புறமா கொஞ்சம் கரண்டி எடுத்து பூசு, மசாலா எடுத்து பூசுனாங்க. அப்புறமா நம்ம கொத்தனார் ஆவாங்க. கொத்தனார்லேருந்து அப்புறம் கொஞ்சம் மேஸ்திரி ஆவாங்க. மேஸ்திரி அப்படி அலட்டும். அந்த மாதிரி தான் ஒரு பேஸ்மெண்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்போ புரிஞ்சுக்கணும், அப்புறம் நம்ம கற்றுக்கணும் அந்த ஃபீல்டோட என்ட்ரி ஆகணும். என்ட்ரி ஆனால் மட்டும்தான் நம்ம அந்த ஃபீல்டில் எந்த ஃபீல்டு நம்ம போகிறோமோ அந்த ஃபீல்டில் நம்ம கரெக்டாக இருக்க முடியும். அதனால் வெப்போர் சேவல் கோழிங்களே வந்து சிறந்த பெஸ்ட்டு பேஸ்மெண்ட் என்னன்னா ப்ரீடிங் பர்பஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதுதான்ப்பா விஷயம், இந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீடிங் பர்பஸ் போடுங்க. புரியுதுங்களா? ஏன்னா சேவல் இருக்கும், கோழி இருக்கும், நிறையா இருக்கும், எல்லாத்தையுமே இருக்கும். ஆனால் உங்ககிட்ட என்ன இருக்குது, உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி அதுக்கு அந்த மாதிரி சேவல் கோழியை வளர்த்துங்க. ஏன்னா நான் வந்து ஏதோ பைத்தியக்கார மாதிரி வளருவேன், என்ன மாதிரி நிறைய பேர் வளருவாங்கன்னு வச்சுங்களேன். உங்களுடைய மைண்டுக்கு எது செட் ஆகுது. சில பேர் ஃபேன்சி கோழி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, அப்போ அவங்க மைண்டு ஃபேன்சி கோழியிலே தான் இருக்கும். சில பேர் நாட்டுக்கோழி பண்ண வைக்கணும், அவங்களுக்கு நாட்டுக்கோழி பண்ணையில் இருக்கும். சில பேர் மட்டும்தான் நம்மள மாதிரி சேவல் சோக்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாலர்லாம் போட்டுக்கிட்டு உங்க முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு ஜாலியாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்க முடியும். அதனால் எப்போவுமே தெரியாத விஷயங்களை பண்ணாதீங்க.
ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பண்ணுங்க. ஓகே கைஸ், அதனால ப்ரீடிங் பர்பஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரீடிங் பர்பஸை நீங்கள் வந்து சக்ஸஸாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளர்க்குற சேவல் கோழியாக இருக்கட்டும், வேலை செய்கிற விஷயமா இருக்கட்டும், பண்ணுற பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்லித்தர நீங்கள் புரிஞ்சுக்கங்க. தேவைப்பட்டா ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை பாய். நான் உங்கள் தாதா.